பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான நாள். ஐயா, இந்த வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறோம். எத்தனை நல்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் இப்படியாய் பல்வேறு காரியங்களிலே, பல்வேறு இடங்களிலே, பல்வேறு சூழ்நிலைகளிலே இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்து, நம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஒரு தகப்பன் பிள்ளையை தோளில் வைத்து சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தாரே, அது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய அனுக்கிரகம், கிருபை. அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த இடத்திலும் நீங்கள் அழிந்து போகாதபடி, ஐயா, நாம் நிர்மூலமாய் போகாதபடி, எந்த விதத்திலும் நம்மை விட்டு கொடுக்காதபடி நம்மை இதுவரையும் பாதுகாத்தவர். ஐயா, உங்களையும் என்னையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் வைத்திருப்பதின் பிரதானமான நோக்கம் உங்களை எல்லா இக்கட்டுகள், எல்லா ஆபத்துகள், உபத்திரவங்கள், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை விடுவித்து பாதுகாத்து உயர்த்துவதற்காகவே என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது, மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த கர்த்தர் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், எப்படியாய் வெளிப்படுத்துதல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மீது வைத்த இரக்கத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி, ஐயா, உங்களையும் என்னையும் பாவங்கள் அற கழுவி, எதற்காக? நம்மை மீட்டு ரட்சித்து. For what, my dear people of God? எதற்காக அப்படி செய்தார்? இந்த பூமியிலே உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றுவதற்காய், ஆமென், உங்களை உயர்த்துவதற்காகவே. நீங்கள் தாயின் கருவறையில் இருந்த பொழுதே என் தேவாதி தேவனுடைய கண்கள் உங்களை கண்டது. உங்கள் எலும்புகள் உருவாகும் முன்னே நம்பு என் அன்பு சகோதரியே, இதை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த நம்பிக்கையில் தான் உலகம் இருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தின் வெற்றி வரலாறே இங்கே தான் தொடங்குகிறது. ஐயோ, இந்த சத்தியத்தில் தான் உன் வெற்றி வாழ்க்கையின் சங்கநாதம் இருக்கிறது. முழங்கி சொல்லுங்கள், என்னை அவருடைய கண்கள் கண்டது. ஆமென். என் எலும்புகள் உருவாகும் முன்னே என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என்னை கண்டது, என்னை முன்னறிந்து. ஐயா, நீங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் சொல்ல வேண்டும், என்னை முன்னறிந்து. கர்த்தர் என்னை முன்னறிந்து முன் குறித்தார். ஆமென். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ அவர்களை மகிமைப்படுத்தாமல் அவர் விட்டதே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் தான் இன்றும் இந்த ஜெப வேளையிலே நீங்கள் தேவ சமூகத்திலே என்னோடு நிற்கிறீர்கள், சந்தேகமே இல்லை. ஐயோ, அந்த எகிப்தில் இருந்து புறப்பட்டதில் எவனும் பேடியாய் இருந்ததில்லை, எவனும் பலகீனப்பட்டவன் அந்த இனத்தில் ஒருவனும் கிடையாது. ஆமென். நீங்க சொல்லலாம், ஒருவேளை நான் பலகீனத்தில் இருக்கிறேன், ஐயா, உபத்திரத்தில் இருக்கிறேன், தோற்று போய் இருக்கிறேனே, ஐயா, இந்த வருடமும் என் வாழ்க்கை தோல்வி முகமாகவே இருந்ததே என்று சொல்லலாம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த எகிப்தில் இருந்து அடிமைகளுக்கு அடிமைகள் பிறந்தபதி, அப்படி அடிமைகளாய் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளே அந்த தேவாதி தேவன், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்ததினாலே அடிமையாய் இருந்தவர்களை கண்டு இப்பொழுது ராஜாக்கள், ஆளுநர்கள் பயந்தார்கள். அடிமைகளாய் வாழ்ந்தவர்களை கொண்டு ஒரு மாற்றம் வந்த பொழுது, அங்கே ஒரு விடுதலை வந்த பொழுது, எகிப்தில் இருந்து என் தேவாதி தேவனுடைய ஆவியானவர் அவர்களை நடத்தி கொண்டு வந்த பொழுது, இவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெயகம்பீரம் வந்துவிட்டது. ஆமென். ஓ, காண்டாமிருகத்து கொத்த பலத்தோடு புறப்பட்டார்கள். துஷ்ட சிங்கத்தை போன்று, பால சிங்கத்தை போன்று அவர்களுக்கு தைரியம் இருந்தது. அன்பு தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் இன்றும் பேசுகிற நல்ல வார்த்தைகளை கேளுங்கள்.
mighty God. அந்த வார்த்தைகளை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே, உங்களுக்கே, உங்களுக்கென்று தேவன் பேசின நல்ல வார்த்தைகள் நிறைவேறும்படியாய். ஓ glory, mighty God. இன்று உங்களை என் தேவனாகிய கர்த்தர் அந்த சீனாய் மலையின் மேலே மோசேயை அழைத்து நல்ல வார்த்தைகளை சொன்ன தேவன் இந்த வருடத்தின் கடைசி நாளிலே, ஐயா, இந்த வருடத்தின் கடைசி நாள், ஓ உச்சாணியிலே வந்து நிற்கின்றோம். நாளை என்ன நடக்குமோ, வரப்போகிற ஆண்டிலே என்ன காரியங்கள் நடக்க போகிறதோ அந்த எண்டில் வந்து நிற்கிறோம். மலை உச்சியிலே வந்து நிற்கிறோம். மலை உச்சியிலே என்ன நடக்கும், மலைக்கு அப்பால் என்ன நடக்கும், ஐயா, இதற்கு அடுத்தால் என்ன பள்ளத்தாக்கு இருக்கும் அல்லது மலை தொடர் இருக்குமா தெரியாத இடத்திலே வந்து நிற்கிறோம். கர்த்தரோ யாத்ராகமம் 34 சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்று மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இன்றும் எத்தனையோ இடர்பாடுகளுக்கு மத்தியிலே, சவால்களுக்கு மத்தியிலே, எத்தனையோ ராஜதந்திரங்களுக்கு மத்தியிலே, சதிசூனியங்களுக்கு மத்தியிலே, கசப்புகளும் வெறுப்புகளும் பொறாமைகளுமாய் வாழ்ந்து எரிச்சலுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனக்கூட்டத்தின் நடுவில் இருந்து மலை உச்சிக்கு வாருங்கள். மலை உச்சிக்கு வாருங்கள். சீனாய் மலையை நோக்கி கடந்து வாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன இடத்திற்கு வாருங்கள். மகா சந்துரு பாதரவா. நல்ல கவனி அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனையோ தோல்விகள், ஐயா, கடன்கள், ஓ வாழ்க்கை முழுவதும் அடைக்க முடியாத கடன்கள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள், ஓ எத்தனையோ பிரச்சனைகளும் சோர்வுகளும் துன்பங்களும் உபத்திரவங்களுமாய் இருக்கிற சூழ்நிலையில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு உயர்வும் உன்னதமான இடத்திலே உங்களோடு பேசும்படியாய். நன்றாய் கவனியுங்கள். உன்னோடு இடைபடும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நன்றாக கவனியுங்கள். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் அவர் உங்க போட்ல வந்துட்டார்னா அப்படியே ஒரு அமைதி உண்டாகிவிடும். ஐயா, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் அழித்து விடுவது போல் இருந்த எல்லா புயற்காற்றுகளும், பொங்கி எழுகிற எல்லா கடல் கொந்தளிப்புகளும், பிரச்சனைகளும், உபத்திரவங்களும், சோதனைகளும், ஆபத்துகளும் எல்லாம் அடங்கி போகும். ஆமென். உன்னை சந்திப்பதற்காக என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, உன்னை பிரத்யேகமாய் சந்திப்பதற்காக இந்த இயேசு அழைக்கிறார். உன்னை பிரத்யேகமாய் இந்த கடைசி நாளிலே ஆயத்தப்படுத்துவதற்காக உன்னை அவரே இந்த மலையிலே, கண்மலையின் மேல் ஏறி வா. நீ நினைத்த நினைப்புகளை தள்ளிவிட்டு, நீ நினைத்த பயந்த பயங்களை, அவிசுவாசங்களை, கவலைகளை உதறி தள்ளிவிட்டு தேவ சமூகத்திலே கடந்து வா. ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லா தூசியையும் உதறி தள்ளிவிட்டு எழும்புங்கள். glory, amen. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். அப்பொழுது ஓ மைட்டி காட், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களையும் உங்கள் ஆத்துமாக்களையும் உங்கள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே காத்துக்கொள்ளும். ஆமென். தைரியமாய் ஏறி வாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. தைரியமாய், ஹல்லேலூயா, ஆமென். தைரியமாய் தேவனுடைய கிருபாசனத்தண்டைக்கு வாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படியாய். தேவ பிள்ளைகளை, அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும், ஆமென், உங்க கையின் பிரயாசங்கள், தொழில்கள், நீ இருக்கிற எல்லா பிசினஸ்ல, உங்க ஊழியத்தில், வாழ்க்கையில ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய். ஆமென். நீங்க நினைத்து பார்த்திராத காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். முன்குறித்தார், அழைத்தார். ஆமென். மகிமைப்படுத்த போகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே சொல்லுகிறார் எரேமியா 32:21, இஸ்ரவேலராகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினீர். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்தில் இருந்து நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாயோ, என் அன்பு சகோதரனே சகோதரியே தேவ பிள்ளையே, நீ என்ன சூழ்நிலையில் இருக்கிறாயோ, எத்தனை கட்டுகள் உபத்திரவங்கள் அடிமைத்தனங்கள் சதி சூனியங்களில் அகப்பட்டிருக்கிறாயோ, அங்கே இருந்து உங்களை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் ஆமென் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ஆமென் மகா பயங்கரத்தினாலும் உங்களை புறப்பட பண்ணி உங்களை உயர்த்தி உன்னதத்திலே உட்கார வைப்பார். ஆமென் உன்னதங்களிலே உட்கார வைப்பார். நீங்கள் பெருகுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருஷத்தின் கடைசி நாளிலே நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஐயா, நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், சந்தேகமே இல்லை. உங்கள் கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும். ஐயா, உனக்கும் உனக்குள்ள எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கும், மாற்றமே இல்லை. உன்னோடு அப்படியாய் ஒரு உடன்படிக்கை செய்வதற்காய் உன்னைத்தான் சகோதரியே, உன்னைத்தான் சகோதரனே கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஐயா, உங்கள் களஞ்சியங்கள் எல்லாம் தானியங்களினால் நிரம்பி வழியும். நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே, குடும்பத்திலே, நீ போகிற இடத்திலே நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். இப்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை மேன்மையை கொடுக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு, உன் உற்றத்தார் உன் உறவினர்கள் மாத்திரமல்ல, அறிந்த தெரிந்த ஊரார் உறவுகள் மாத்திரமல்ல, ஜனங்கள் தேசமெல்லாம் அதை கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமென். உன்னை ஒரு நாளும் கைவிடாத அற்புதங்களின் தேவன், உன்னை மீது நோக்கமாக இருக்கிற நல்ல தேவன், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கவும். ஆமென். எத்தனை அற்புதமான காரியம்! ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கடனிலும் கஷ்டத்திலும் தோல்வியிலும் நஷ்டத்திலும் இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த 2026 நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. இத்தனையாய் பெரிய எல்லா கிருபைகளையும் அவர் செய்யும் பொழுது, இந்த உண்மையாய் அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து தேவ சமூகத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவிகள் செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். மறந்து விடாதிருங்கள். வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நடக்கும்படியாய், வாழ்க்கையில பெரிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணும்படியாய், அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிற அற்புதங்களின் தேவன் அவரே சொல்லுகிறார். 32:27 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ கவனியுங்கள், இதோ பாருங்கள், இதோ என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் சொந்த ஜீவிதத்திலே, உன்னுடைய பைனான்ஸ்ல, உன்னுடைய பிரச்சனைகளிலே, உன் ஊழியத்தில், உன் தொழிலிலே, எங்கே கர்த்தரால் செய்ய
செய்யக்கூடாத பயங்கரமான காரியம் ஒன்று உண்டோ? அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எல்லாம் உம்மாலே கூடும். சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். ஆமென். அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரை துதியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. துதிக்க துதிக்க இந்த கடைசி நாட்களிலே உங்கள் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? ஆமென். ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாமல் அந்த பரிசுத்த பர்வதத்திற்கு, அந்த சீனாய் மலையை நோக்கி ஏறி வாருங்கள். ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தோடும், அது என்ன ஸ்தோத்திரத்தோட கூடிய நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோட, முதல்ல எதை குறித்தும் கவலைப்படுவதை நிறுத்துங்கள். தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துங்கள். இதுவரைக்கும் உங்களை எத்தனையோ வழிகளிலே ஆசீர்வதித்து, எத்தனையோ வழிகளிலே உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்திருக்கிற, இதுவரைக்கும் காத்து நடத்தி வந்திருக்கிற அன்பின் ஆண்டவரை நன்றியோடு துதியுங்கள், நன்றியோடு துதியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றியோடு துதியுங்கள். ஐயா, துதிக்க துதிக்க கிருபை பெருகும். துதி எடுத்தான் சாத்தான் ஓடுவான். உங்களை, உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா கரு மேகங்களும், எல்லா கட்டுகளும் உடையும். துதிக்க துதிக்க சாத்தான் ஓடிடுவான். ஆமென். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். முறுமுறுக்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். க்ளோரி, ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் இப்படியாய் நீங்கள் இருக்கும் பொழுது, ஐயா பாருங்க, நீ எழுந்து அதிகாலையிலே மலை உச்சியிலே வந்து என் சமூகத்தில் வந்து நில் என்று சொன்ன மாத்திரத்திலே மோசே தீவிரமாய் புறப்பட்டு போய், ஐயா தீவிரமாய் தேவ சமூகத்திலே வந்து தரைமட்டம் குனிந்து தேவனை பணிந்து கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. தொடர்ந்து 34 இப்படியாய் தொடங்குகிறது. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். மைட்டி காட். எத்தனை பெரிய அன்பு சகோதர சகோதரிகளால் நம்ப முடிகிறது? இந்த கடைசி நாளிலே ஐயா கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஐயா முள்ளுகளுக்குள்ளும் நெருஞ்சில்களுக்குள்ளும் கடந்து வந்தோம். தேள்களும் கொள்ளிவாய் சர்ப்பங்களுமான இடங்களை விட்டு கடந்து வந்தோம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்து வந்தோம். வருடத்தின் கடைசி கோடி முனையிலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆமென். என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இன்று உம்முடைய சமூகத்திலே அழைத்திருப்பதற்காய் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். ஐயா, உம்முடைய வார்த்தையை கேட்டு அரனை நோக்கி, அந்த சிங்கார சீயோனை நோக்கி, அந்த சீனாய் மலையை நோக்கி உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் அப்பா. என் தெய்வமே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்கள் ராஜாவே, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம், மனதுருக்கம், ஐயா நித்திய கிருபைகள், மாறாத அன்பும் மனதுருக்கமும், என் தெய்வமே உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யம் எங்களுக்காய் இறங்கி வரும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை நடத்தி வருகிற பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகளின் ஊடாய் இந்த வருடத்திலே கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தது போல ஐயா, மனிதர்கள் எங்கள் தலையின் மேலே ஏறி போனார்கள். மனிதர்கள் எங்கள் முதுகின் மேலே நடந்து போனார்கள். மனிதர்கள் எங்களை பட்சித்தார்கள். ஓலாட், எங்களுக்குள்ளதை பிடுங்கிக் கொண்டார்கள். ஆனாலும் உம்மையே நாங்கள் ஆராதித்தோம். உம்முடைய சமூகத்திலே நின்றோமே சுவாமி. எங்கள் பிள்ளைகளை நினைத்தருளும்படியாய், என் தெய்வமே, என் தெய்வமே, எங்கள் குடும்பங்களை நினைத்தருளும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் எங்களுக்கு இந்த ஜபத்திலே ஈடுபட்டிருக்கிறார்களோ, கலந்து கொள்ளுகிறார்களோ, ஒவ்வொருவர் மீதும் ஒரு பிரத்யேக கிருபை இறங்கும்படியாய் உலக பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உம்முடைய கிருபை இறங்கட்டும் சுவாமி.
சுவாமி. வரப்போகிற நாட்களிலே ஆமென் ஆண்டவரே, வரப்போகிற ஆண்டிலே ஓ லார்ட், ஓ இன்றே ஒரு மகிமை தொடங்கும்படியாய் உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் ஆறுகளை கடந்து வந்தோம், நீரோட்டங்களை கடந்து வந்தோம், மரண பள்ளத்தாக்கை கடந்து வந்தோம் ஐயா, இருளிலே நடந்து வந்தோம். ஒரு தகப்பன் தன் புத்திரரை தோளில் வைத்து சுமப்பது போல என் தெய்வமே நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீ செய்வதாய் வாக்குத்தத்தம் பண்ணின ஆமென் ஆண்டவரே, அந்த வார்த்தையிலே மோசேக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை ஓ உம்முடைய பிள்ளைகளுக்காய் என்று சொல்லுகிற நல்ல கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆமென், நன்றி அப்பா. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த ஆண்டின் கடைசியிலே இந்த உச்சாணி இந்த எண்டுல இந்த டெட் எண்டுல வந்து நிற்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்கிறார். என்ன உடன்படிக்கையா இருக்கும் ஐயா? கர்த்தருக்கென்று உத்தமமாய் வாழ பழகுங்கள், ரட்சிப்பை அணிந்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் மாறுங்கள், எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஓ அவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென், thank you Lord. என் தெய்வமே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் தெய்வமே இவர்களுக்காக, இவர்கள் பிள்ளைகளுக்காக, இவர்கள் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாக செய்வேன் என்று நீர் சொன்ன நல்ல உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம் இந்த ஆண்டிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களோட இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோட இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய செய்கையை காணுவார்கள். ஹல்லேலூயா. என்று நீர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளுக்காய் நீர் செய்ய போகிற உம்முடைய வலது கரத்தினால், பலத்த கரத்தினால், ஓங்கிய புயத்தினால் செய்ய போகிற மகிமையும் மகத்துவமான காரியங்களை இவர்கள் வேலையிலே, வாழ்க்கையிலே, புதிய வீடுகள் கட்டுகிறதிலே, கடன்களை அடைக்கிறதிலே, புதிய தொழில்களை தொடங்குகிறதிலே, தொடங்குகிற தொழில்களிலே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதிலே, பண விஷயங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சொந்த ஜீவிதத்திலே, குடும்ப பிரச்சனைகளில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. வேலை தளத்திலே இருக்கிற போட்டிகள், பொறாமைகளிலே விடுவிக்கப்படுகிறதை ஐயா உம்முடைய கரத்தை, உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை, உம்முடைய கரத்தின் செய்கையை இவர்களோட இருக்கிற ஒவ்வொரு பேரும் காணும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும்படியாய். ஓ glory, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் நல்ல தெய்வமே, நீர் எங்களோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார கட்டுகளும் உடைவதாக, பிசாசின் சாம்ராஜ்யங்கள் அழிவதாக, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த நாட்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் அழிவதாக. mighty God, thank you Lord. ஆமென். ஐயா, இவர்களோடு கூட இருந்து என் தெய்வமே நீங்க செய்ய போகிற காரியங்கள், இவர்கள் பிள்ளைகளை நாளை பார்க்கிறவர்கள். இந்த 2026 இவர்களுக்காகவும், இவர்கள் பிள்ளைகளுக்காகவும், குடும்பங்களுக்காகவும், கையின் பிரயாசங்களிலும் நீங்க செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருப்பதை ஊரார், உலகத்தார் எல்லோரும் காணும்படியாய் எல்லா ஜனங்களும் கண்டு, ஓ இவர்கள் ஆராதித்த தேவன் மெய்யாகவே ஜீவனுள்ள தேவன், மெய்யாகவே அவர் மெய்யான தெய்வம் என்பதை உலகமெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாய் ஐயா இவர்கள் எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், உலகம் எங்கிலும் என் தேவனாகிய கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் எழும்பும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் கடந்து வரட்டும் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நம்புகிறோம் சுவாமி. நீர் செய்த நல்ல உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் செய்த நல்ல உடன்படிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஆமென் அற்புதங்களாய், அடையாளங்களாய் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், அற்புத
அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கும்படியாய் ஐயா அப்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பித்து அப்போஸ்தலர் 2:22 படியே அவைகளினால் கர்த்தரை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தரை இன்னும் அதிகமாய் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் விசுவாசித்து லார்ட் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் ஆமென் ஆண்டவரே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாய் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருகிற அந்த மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ லார்ட், நீதிமான்களுடைய கூடாரங்களிலே பின் சங்கீர்த்தனம் உண்டாகும். ஓ நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் சங்கீர்த்தனம், ஆமென், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொன்ன நல்ல வார்த்தையின்படியே என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய், அதன் மூலமாய் உம்முடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய், ஆமென், சுற்றிலும் இருக்கிற கண்கள் எல்லாம் அதை காணும்படியாய் இவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும். நல்ல இடங்களுக்கு, நல்ல தேசங்களுக்கு, நல்ல இடங்களிலே படிக்கவும், உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி உட்கார்ந்திருக்கவும், ஆமென் ஆண்டவரே, வருடங்களை நன்மையாய் கழிக்கவும், வருடங்களிலே ஆமென் இவர்கள் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழியவும், வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுவீராக. நன்றி செலுத்துகிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும், எல்லா உபத்திரவங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடப்பதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. நன்றி செலுத்துகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோசுவா 3:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி அவளால் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று யோசுவா ஜனங்களை நோக்கி சொன்னது போலவே நாளை உங்களுக்கு அற்புதங்கள் உங்கள் நடுவிலே கர்த்தர் செய்யும்படியாய், நாளை உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஜீவிதத்திலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் எங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும்படியாய் என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தம் படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நாளை எங்கள் வாழ்க்கையிலே இன்றே நாளையே எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் எங்கள் நடுவிலே, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஜீவிதத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் செய்யப்படும்படியாய் நாங்கள் பரிசுத்தமாகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் அப்படியே எங்களோடு இருந்து ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆமென் உம்முடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி ஆமென் இன்று என் தேவனாகிய கர்த்தர் விதிக்கிற எல்லா பிரமாணங்களின்படியும் கற்பனைகளின்படியும் நடக்க ஐயா நாங்கள் அதற்கு உண்மையாய் செவி கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்துகிற நல்ல மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது உன்னை தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாய் வைப்பார் என்று எழுதப்பட்டபடியே உம்முடைய பிள்ளைகள் மகிமையும் மகத்துவமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆமென் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும் என்று சொல்லப்பட்ட சத்தியமான வார்த்தைகள் ஒன்றும் பிறண்டு போகாதபடி என் அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதற்காய், நிறைவேற ஆயத்தமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி சுவாமி. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் மீது வைத்த பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே, தொடர்ந்து பாதுகாப்பீராக. எல்லா இடைஞ்சல்கள், எல்லா மந்திர சூனியங்களிலும் இருந்து பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டு உயரே எழும்பி பிரகாசிக்கிற சூரியனை போல் பிரகாசிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகள் ஆகாய மண்டலத்து சுடர்களை போல, ஆகாய மண்டலத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்களை போல இவர்கள் ஜொலிக்கிறதை உலகமெல்லாம் காணும்படியாய் இந்த வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தரும் அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரி
சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் அப்படியாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்பு முனையை உண்டு பண்ணுவார். மாற்றமே இல்லை. இந்த செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். புத்தாண்டு வாழ்த்துகள், கிறிஸ்துமஸ் வாழ்த்துகள் என்று அந்த நாட்களிலே காகித லெட்டர்கள்ல ஒருவருக்கொருவர் அனுப்புகிற பழக்கம் உண்டு. இதை தொடர்ந்து அநேகருக்கு இந்த 2026 குறித்து கர்த்தர் நம்ம மூலமாய் பேசின வார்த்தைகளை ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். லைக் பண்ணுங்க. கண்டிப்பா யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பட்டனை அமுக்குங்க. உடனுக்குடன் நம்முடைய நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். நேற்று முந்திர தினமும் நடு இரவு ஜபம், வல்லமையான க்ளோரி, பயங்கரமான நடு இரவு ஜபங்கள் நடந்திருக்கிறது. அதை பார்க்காதவர்கள் நிச்சயமாய் பாருங்கள். இந்த நாட்கள்ல நீங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகி தயாராகிறோமோ அத்தனையாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய அற்புதங்களை நடக்க செய்வார். ஆமென். அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை. அவர் ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவர் சொன்ன சொல்லை மாற்றுகிற தேவன் அல்ல. இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக, மேன்மைப்படுத்துவாராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.